பழைய காலங்களில் கண்மணிபுரம் எனும் அழகிய ஒரு நாட்டில் விருப்பேந்திரன் என்ற மன்னன் வாழ்ந்தான். அது பொன்னால் மின்னும் கோபுரங்களும் வெற்றிலைகளால் நிழலளிக்கும் கொடிகளும் கொண்ட ஒரு வளமான நாடாக இருந்தது. ஆனால் அந்நாட்டில் ஒரே ஒரு குறை இருந்தது. அங்கே அறிவு வளர்ச்சி குன்றியிருந்தது. விருப்பேந்திரன் மகன் ஆதிதேவன் எதிர்கால அரசன் கற்றல் விஷயத்தில் பெரும் அசட்டையாக இருந்தான். கணிதம், அறிவியல், எழுத்து எதிலும் அவனுக்கு ஆர்வமில்லை. அரசவையில் அவனது பழக்கம் எல்லோருக்கும் கவலையாக இருந்தது. ஒரு நாள் அந்த நாட்டிற்கு ஒரு பண்டிதர் வந்தார். அவருடைய பெயர் ஆரியபட்டர். அவர் ஒரு கணித மேதை. தூர நாடுகளில் கூட அவரின் அறிவு புகழ் பெற்றிருந்தது. விருப்பேந்திரன் அவரை சந்தித்து தன் மகனுக்கு கல்வி உணர்ச்சி கொண்டு வர உதவுமாறு கேட்டுக்கொண்டான். ஆரியபட்டர் நிதானமாக சிரித்தார். மன்னா, உங்கள் மகன் உண்மையிலேயே அறிவில்லாதவன் இல்லை. அவன் அறிய வேண்டும் என்பதற்காக ஒரு பாடம் போதிக்க விரும்புகிறேன். அவர் தரையில் ஒரு வெற்று பலகை வைத்தார். அதில் ஒரு பெரிய பூஜ்ஜியம் வரைந்தார். இதோ, இதுதான் உண்மையான சோதனை என்று கூறினார். ஆதிதேவன் புலம்பினான். இதில் என்ன உள்ளது? இது வெறும் பூஜ்ஜியம்தான். இதன் அர்த்தமே இல்லை. ஆரியபட்டர் புன்னகைத்தார். இந்த பூஜ்ஜியமே உலகத்தை மாற்றியது. எண்ணிக்கையில் இதுவே மிக முக்கியமான ஒன்று. ஒரு 1க்கு பக்கத்தில் பூஜ்ஜியம் வந்தால் அது 10 ஆகிறது. 2 பூஜ்ஜியம் வந்தால் 100 ஆகிறது. அறிவு இல்லாதவன் இருந்தால் அவன் பூஜ்ஜியமாகவே இருக்கும். ஆனால் அறிவை சேர்த்தால் அந்த பூஜ்ஜியம் பேரரசை உருவாக்கும். ஆதிதேவன் கவலைக்கிடமான கண்களில் பார்த்தான். இதுவரை அவன் கணிதத்தை வெறும் கணக்காகவே பார்த்திருந்தான். ஆனால் இன்று அது வாழ்க்கையின் ஒரு பாடமாக மாறிவிட்டது. அந்த நாள் முதல் ஆதிதேவன் கற்றல் மீது ஆர்வம் கொண்டான். முதலாக அவன் கணிதம், நுண்ணறிவு, அரசியல் அனைத்திலும் ஆர்வம் காட்டினான். ஆண்டுகள் சென்றவுடன் ஆதிதேவன் உண்மையிலேயே புத்திசாலி அரசனாக மாறினான். ஒரு பூஜ்ஜியம் என்றாலும் அது சரியான இடத்தில் இருந்தால் ஒரு பேரரசை உருவாக்க முடியும். அதுபோலவே ஒரு குறைபாடுகள் இருந்தாலும் அறிவை சேர்த்தால் நாம் எதையும் சாதிக்கலாம். மக்கள் கணிதம், யோசனை, புதிய கண்டுபிடிப்புகள் ஆகியவற்றில் சிறந்து விளங்கினர். அந்த நாட்டை பூஜ்ஜியம் தந்த ராஜ்யம் என்று புகழ்ந்தனர்.